Hi friends, welcome to Care Lady Stitching. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது என்னன்னா neck designs. விதவிதமான neck designs இருக்கு நமக்கு. ஆனா அதை எப்படி கட் பண்றது, அளவெடுத்து எப்படி கட் பண்றது, எப்படி ஈஸியா கட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கொடுத்த டூல்ஸ் வச்சு அதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அதான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதை அப்படியே அட்டாச் பண்ணி எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு காட்ட போறேன். ஓகேங்களா? பேப்பர் கேன்வாஸ். இது நம்ம அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படின்னு இப்ப சொல்றேன் நான். இது 8 இன்ச்சில் எடுத்திருக்கேன் நான் அகலம். இறக்கம் 9 இன்ச் எடுத்திருக்கேன். அது எப்படின்னா நான் இப்போ தைக்க போகிற நெக் டிசைனில் அவங்களுக்கு 3 இன்ச்சு தான் அவங்களோட நெக் அகலம். அதை நான் இப்படி மார்க் பண்ணிட்டேன். அவங்களுக்கு நெக் இறக்கம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இறக்கம் வேணும்னு அதையும் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா அவங்களுக்கு 7.5 போதும். ஆனால் நான் 8 எடுத்திருக்கேன். நான் மேலே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுவேன். 1/2 இன்ச்சில் அவங்களுக்காக இல்லை, இது ஒரு மெத்தேடு நான் காட்டுறேன். இப்போது அது ஈஸியாக ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் இப்படி எடுத்து அந்த 1/2 இன்ச்சை நம்ம அப்படியே கோடு கொடுத்துடலாம். ஒரு லைன், அந்த லைன் கொடுத்து இப்போ நம்மளுக்கு ஒரு 7.5 தான் நம்ம இறக்கும். அது இப்போ கரெக்டாக 7.5க்கு வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம அதை மாதிரி 7.5 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது கட் பண்ணக்கூடாது. நம்ம இது மட்டும்தான் கட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த லைன். இது கட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நம்ம நெக்கு பர்ஃபெக்டாக கோணையாக வராமல் கரெக்டாக நிற்கும். இப்போ இது மேல் போர்ஷன், இதுதான் கீழ் போர்ஷன். இதில் நம்ம டிசைன் நம்மளுக்கு இப்படி மார்க் பண்ணி இப்படி தான் கிடைக்கும். இதுதான் நம்ம நெக்கு. இது வேஸ்டேஜில் போயிடும். இப்போ நம்ம இதில் நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அந்த டிசைன் 3 இன்ச்சில் மேலே இருந்து கீழேக்கு 3 இன்ச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? இனி இந்த 3 இன்ச்சிலிருந்து 1.5 மார்க் பண்ணலாம். ஓகே, 1.5 மார்க், அதாவது அதனோட சென்டர், அந்த 3 இன்ச்சினோட சென்டர், அதிலிருந்து ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணலாம் உள்ள. ஓகேங்களா? இதுதான் டிசைனுக்கு. அது ஒரு ரவுண்டு ஷேப் வர்றதுக்கு நம்ம இப்படி வச்சு எடுத்துருவோம் டிசைனை. இது இப்படி ஒரு ரிப்போர்ட். இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். 1.25. ஓகேங்களா? நம்மளுக்கு இது இப்படி இப்படி வரணும், இப்படி இப்படி வரணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த நெக் டிசைன் இதிலிருந்து இப்போ இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு எடுத்துட்டேன். இனி அதிலிருந்து இது இப்படி வைக்கலாம். 1.25 இன்ச்சு மார்க் பண்ணனதுலேருந்து இது இப்படி வச்சு இந்த டிசைன் இப்படி கொடுக்கலாம். இப்போ இப்படி டிசைன் ஆயிடுச்சு. அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணுறது இங்கே. ஓகேங்களா? இந்த லைனில் தான் கட் பண்ணணும். இந்த லைன்லேருந்து இப்படி தான் கட் பண்ணி வரணும். ஓகே, இப்போ நமக்கு இது ஒரு நெக் டிசைன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இது கட் பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம அகலம் கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இது நம்மளுக்கு அது வேஸ்ட்டு. இது நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இது நம்ம நம்ம சுடிதார் பேண்ட் எல்லாம் தைக்கும்போது அதுக்கு கீழே பட்டி கொடுத்துக்கலாம். ஸ்டிஃபாக நிற்கும் இது கொடுத்துருச்சுன்னா. ஓகேங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, வச்சுருங்க. இனி இது நமக்கு அயர்ன் பண்ணி எடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரவுண்டு நான் கொடுத்துருந்தேன். அந்த ரவுண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ இந்த நெக்கு எப்படி அயர்ன் பண்ணி எடுக்கிறதுனா, நம்ம துணி அளந்து கட் பண்ணும்போது ஷோல்டரில் இருந்து ஆம் ஹோல் நம்ம கட் பண்ணமில்லைங்க, அந்த பீஸ் 2 பீஸ்னோடதும் எடுத்து அப்படியே சென்டராக ஜாயின் பண்ணிக்கோங்க.
அந்த பீஸ் பேலன்ஸ் பீஸ் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா அந்த பீஸ் வராது. அப்போ நம்ம பீஸ் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கரெக்டாக எடுக்கணும். அதுக்கு தான் அந்த ஷோல்டர் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. இனி இப்போ இது வந்து நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே 1 இன்ச்சு தள்ளி தான் வைக்கணும். ஏன்னா நமக்கு இப்படி மடித்து ஸ்டிச் பண்ணணும். அதனால் 1 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே இதிலிருந்து அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு தான் வைக்கணும். ஓகேங்களா? நமக்கு அயர்ன் பண்ணலாம். அது நல்லா ஒட்டிடுச்சு. நம்ம அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இனி இது வந்து நம்மளுக்கு மடித்து ஸ்டிச் பண்ணலாங்க. இதனோட எட்ஜில் இருந்து ஓகே. இனி இது நம்ம துணியில் அட்டாச் பண்ணி நெக் தைக்கலாம். எல்லோரும் இதே மாதிரியே நல்லா பெர்ஃபெக்டாக கட் பண்ணி அளந்து கட் பண்ணி இதே மாதிரி தைச்சிங்கன்னா நல்லா பெர்ஃபெக்டாக நெக்கு கிடைக்குங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி நிற்கும்போது நல்லா ஸ்டிஃபாக நெக்கு இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி. இது வந்து இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கரெக்டாக இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்கள் நெக்கு டிசைன் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த ஒரு டிசைனாக நான் வரேன். இது வந்து சுடிதாரில் ஆட் பண்ணுறதுன்னு எப்படின்னா நான் காட்டுறேன். லைனிங் கிளாத் வச்சு தான் இது ஆட் பண்ணணும். தேங்க்ஸுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.